டிவிகே தலைவர் விஜய் வந்து 2 தொகுதியில போட்டிடுறாங்க. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது, ஒரு ஆள் ஒரு தொகுதியில போட்டியிடுவாங்க, ஜெயிப்பாங்க, தோப்பாங்க. அது என்ன 2 தொகுதியில போட்டியிடுறது? அதனால மக்கள் என்ன மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று சங்கீதாவுக்கு, இன்னொன்று திரிசாவுக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதுதான் இல்லைங்க. இது என்ன அப்படின்னா 1951ல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதன் கீழே வந்துட்டு ஒரு ஆள் எத்தனை தொகுதியில வேணாலும் போட்டியிடலாம். ஆனா 1996ல அதுல ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி அதாவது 2 தொகுதியில தான் அதிகபட்சம் நிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா இப்படி 2 தொகுதியில நிற்கும் போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, 2 தொகுதியிலையும் ஜெயிச்சுட்டா என்ன பண்றது? அதாவது 1991ல ஜெயலலிதா வந்துட்டு பர்கூர் மற்றும் காங்கேயம் 2 தொகுதியில நிக்கிறாங்க. அந்த 2 தொகுதியிலுமே அவங்க வெற்றி பெற்றுறாங்க. அதாவது வெற்றி பெற்று 14 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியில வந்து ராஜினாமா பண்ணிடணும். இப்போ வந்து 1991ல வந்துட்டு ஜெயலலிதா வின் பண்ணப்ப என்ன பண்றாங்கன்னா, காங்கேயம் தொகுதியை விட்டு கொடுத்துட்டு பர்கூர் தொகுதியில வந்து அவங்க ஆட்சி அமைச்சுக்கிறாங்க. அதாவது அங்க எம்எல்ஏவா அங்க தொடர்றாங்க. இது போல இருக்குங்க. இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டுல வந்துட்டு ரெண்டுலையுமே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு தொகுதியில அவங்க நிலைநாட்டும் போது மற்றொரு தொகுதியில வந்துட்டு இடைத்தேர்தல் வரும். அப்ப அந்த இடைத்தேர்தலுக்கான செலவுகள் எல்லாம் யார் பண்றது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் மறுபடியும் அங்க ஒரு எலெக்ஷன் இடைத்தேர்தல் வச்சு இந்த விஷயத்த பண்ணும். ஸோ இதுதான் இந்த 2 தொகுதியில நிக்கிறதுல ஒரு பிரச்சனை. இன்னொன்று, ஒரு நபருக்கு 2 வாய்ப்புகள் தர்றது அப்படின்றது ரொம்ப சரியான முறையில் இருக்காது அப்படின்றது மக்களோட கருத்து. அதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்ப சில கட்சிகள், அதாவது இப்ப 1991ல வந்துட்டு செல்வி ஜெயலலிதா வந்து 2 தொகுதிகள் நின்னாங்கல்ல, அது எதற்காண்டி அப்படின்னா, ஒன்று சேஃப்டியான ஒரு கேம் பிளே பண்றது. ஒரு தொகுதியில நம்ம தோத்தா கூட இன்னொரு தொகுதியில ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நிலையை உருவாக்குறதுக்காண்டி அப்படி நிக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, தான் வந்து ஒரு பெரிய ஆளுமை மிக்க நபர் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கும், தன்னோட மக்கள் செல்வாழ்க்கை காட்டிக்கிறதுக்காண்டியும், நான் எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவேன் அப்படின்றது சொல்லிக்கிறதுக்காண்டியும் இந்த மாதிரியான சூழல்ல நிக்கிறாங்க. இன்னைக்கு டிவிகே தலைவர் 2 தொகுதியில நிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஆனா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு தொகுதியில போச்சுனாலும் இன்னொரு தொகுதியில கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் நிக்கிறாரு.